साक्षीने अनुभूतीने चैतन्याच्या स्वहृदयी तुझ मी साक्षीने स्वहृदयी तुझ मी साक्षीने धर्म सत्वहीन नश्वर आहे धर्म सत्वहीन नश्वर आहे देवा विण मज हे कळले देवा विण मज हे कळले सत्व सत्व सर्वची कळले सत्व सत्व सर्वची कळले सत्व 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 सर्वची कळले मजला अंतर्यामी आई तुझ्या आई तुझ्या ब्रह्मशोधिले ब्रह्मांड मिळाले आई तुझ्या सुप्तातून मज जागृती येता सुप्रातून मज जागृती येता ध्यानातच मन स्थिरावले सुप्तातून मज जागृती येता ध्यानातच मन स्थिरावले पुणे पण गेले अधिकही गेले पुणे पण गेले अधिकही गेले पुणे पण गेले अधिकही गेले संतुलन दे मी आचरिले संतुलन मी हे आचरिले संतुलन मी संतुलन मी हे आचरिले यत्न प्रयत्न निष्फळ ठरले यत्न प्रयत्न निष्फळ ठरले यत्न प्रयत्न यत्न प्रयत्न निष्फळ ठरले विलोपले श्री चरणी आई तुझ्या ब्रह्मशोधिले ब्रह्मांड मिळाले आई तुझ्या आई तुझ्या तुझी आदी तू अनादी 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 ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் அன்பார்ந்த மாலை வணக்கங்கள். மற்றும் இன்று கார்த்திகை தீபம்.
சிவபெருமானுக்கும் ஸ்ரீ கார்த்திகேயருக்கும் உரிய நாள். இரு கைகளையும் மடியில் வைத்து நமது உள்ளந்தண்டு அடிப்பாகம் மூலாதாரத்திலிருந்து கவனம் மூலமாக குண்டலினி எண்ணெயை சுழுமுனை நாடி வழியாக தலை உச்சிக்கு எடுத்து வருவோம். நமது வலது கையை நாம் பயன்படுத்துவோம். கவனம் மற்றும் வலது கை மூலமாக முழந்தண்டு அடிப்பாகத்திலிருந்து சுழுமுனை நாடி வழியாக நமது கவனத்தோடு குண்டலினி எண்ணெயை மேலே கொண்டு வருவோம். நெற்றியில் குறுக்கிட்டு நமது மனதுக்கு அப்பால் தலை உச்சிக்கு செல்லும். இவ்வாறு அனைவரும் 7 தடவை செய்து கொள்ளுங்கள். உங்களுக்கு ஏற்றபடி கவனத்தோடு மேலே கொண்டு வந்து தலை உச்சிக்கு கொண்டு வாருங்கள். இப்பொழுது எமது வலது கையை தலை உச்சிக்கு ஒரு 2-3 அங்குலம் உயர்த்தி வைத்து நாம் சிறிது அவதானிப்போம். எனது கவனம் எங்கிருக்கின்றது? எனது மனம் அமைதியாக இருக்கின்றதா? அதாவது எனது மமகாரம் அகங்காரம் அமைதியாக இருக்கின்றதா? அதிலிருந்து ஒரு எண்ணங்களும் இல்லை. இப்பொழுது முழு கவனத்தையும் நாம் சஹஸ்ராரத்துக்கு கொண்டு வருவோம். தியான நிலை, எண்ணங்கள் இல்லாத விழிப்பு நிலை. இந்நிலையில் நாம் தெய்வீக சக்தியின் அரவணைப்பில் இருக்கின்றோம், கவனிப்பில் இருக்கின்றோம், பாதுகாப்பில் இருக்கின்றோம். எண்ணங்கள் இல்லாது அமைதியாக குண்டலினி எண்ணெயின் வெளிப்பாட்டை குளிர்ந்த காற்றாக உணர முடிகிறதா என்று கவனியுங்கள். அந்நிலை வந்ததும் வலது கையை நாம் மடக்கி கொண்டு வருவோம். சுழுமுனை நாடி வழியாக சுவாசத்தை மெதுவாக நடைபெற விட்டு விடுவோம். மூன்று தடவை சுழுமுனை நாடி வழியாக சுவாசத்தை உள்ளிழுத்து வெளிவிடுவோம்.
அன்னையை வணங்கி குண்டலினி அன்னையை எழுப்பி கவசமிட்டு கொள்ளும். முதலாவது தடவை இரண்டாவது தடவை மூன்றாவது தடவை கவசம், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி, பவசாகரம், இருதயம், விஷுத்தி, ஆக்யா, சாஸ்திரம். மீண்டும் இரு கைகளையும் கூப்பி வணங்கி இன்றைய தியானத்தை நாம் ஆரம்பிப்போம். மாதச்சியை இன்றைய தியானத்தை வழிநடத்த எமது இதயபூர்வமாக பிரார்த்தித்து நமது கவனத்தை மூலாதார சக்கரத்தில் வைப்போம். நமது மூலாதார சக்கரத்தில் சிறிது கவனத்தை வைத்து நமது மூலாதாரத்தில் அமைதியை உணர முடிகிறதா என்று பார்ப்போம். நமது சஹஸ்ராரத்தை கண்ணாக பாவித்து உள்முகமாக சுழுமுனை நாடி வழியாக நமது மூலாதாரத்தை நாம் அவதானிப்போம். இப்பொழுது ஸ்ரீ கணேசரின் 12 திருநாமங்களை நாம் கேட்போம். श्री गणेश के 12 नाम। ओम श्री सुमुखाय नमो नमः। ओम श्री एकदंताय नमो नमः। ओम श्री कपिलाय नमो नमः। ओम श्री गजकर्णाय नमो नमः।
ॐ श्रीलम्बोदराय नमो नमः। ॐ श्रीविकटाय नमो नमः। ॐ श्रीविघ्ननाशकाय नमो नमः। ॐ श्रीगणाधिपाय नमो नमः। ॐ श्रीधूम्रकेतवे नमो नमः। ॐ श्रीगणाध्यक्षाय नमो नमः। ॐ श्रीभालचन्द्राय नमो नमः। ॐ श्रीगजाननाय नमो नमः। साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। சற்று நேரம் நமது மூலாதார சக்கரத்தில் கவனத்தை வைப்போம். ஸ்ரீ கணேஷா, ஸ்ரீ கார்த்திகேயா அவர்களின் பண்புகளில் சிறிது கவனத்தை வைப்போம். இப்பொழுது ஒரு தடவை ஸ்ரீ கார்த்திகேய மந்திரம் சொல்வோம். ஓம் வாமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கார்த்திகேயா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவி நமோ நமः. இப்பொழுது நாம் நமது சுவாதிஷ்டான சக்கரத்தை கவனிப்போம். சஹஸ்ராராவில் இருந்து கொண்டு ஸ்ரீ பிரம்மதேவா சரஸ்வதி ஸ்ரீ பிரம்மதேவா சரஸ்வதி மந்திரம் சொல்லுவோம்.
ॐ त्वामेव साक्षात् श्री ब्रह्मदेव सरस्वती साक्षात् श्री आदिशक्ति माता च श्री निर्मला देवी नमो नमः. இப்பொழுது நமது கவனத்தை நாடி சக்கரத்துக்கு கொண்டு வருவோம். இருந்து கொண்டு சுழுமினை நாடி வழியாக நமது நாடி சக்கரத்தை கவனிப்போம். ஸ்ரீ லக்ஷ்மி விஷ்ணு மந்திரம் ஒரு தடவை சொல்லுவோம். ஓம் त्वामेव साक्षात् श्री लक्ष्मी विष्णु साक्षात् श्री आदिशक्ति माता चित् श्री निर्मला देवी नमो नमः. இப்பொழுது கவனத்தை பவசாகரத்துக்கு கொண்டு சொல்லுவோம். குரு மந்திரம் சொல்லுவோம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாக்ஷாத் பரபிரம்மா ஸ்ரீமாதாஜி நிர்மலமா தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. ஞானமூலம் குருமூர்த்தி மந்திரமூலம் குருர்வாக்யம் பூஜாமூலம் குருபதம் மோக்ஷமூலம் குரு கிருபா ஸ்ரீ நிர்மலமா கிருபா साक्षात् श्री आदिशक्ति माता श्री निर्मला देवी नमो नमः. இப்பொழுது நமது கவனத்தை இதய சக்கரத்துக்கு எடுத்து வருவோம். இதய சக்கரத்தில் நாம் முழுமையான சரணாகதி நிலை, நமது மமகாரம் அகங்காரம் முழுவதையும் சரணாகதி செய்து நமது இதய சக்கரத்தில் கவனத்தை வைப்போம். இது நடு இருதய சக்கரம். ஸ்ரீ துர்கா மாதா ஸ்ரீ ஜெகதம்பா மந்திரம். ஓம் त्वामेव साक्षात् श्री दुर्गा माता साक्षात् श्री जगदम्बा साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देवी नमो नमः. இன்று வெள்ளிக்கிழமை நமது இருதய சக்கரத்துக்குரிய நாள் மற்றும் கார்த்திகை தீபம் சிவபெருமானுக்குரிய நாள். சிவபெருமான் சோதிப்பிளம்பாக தோன்றிய நாள் மற்றும் இன்று பௌர்ணமி ஸ்ரீ சீதாராமருக்குரிய நாள்.
எனவே இன்று இருதய சக்கரம் மிகவும் முக்கியமானது. நமது இடது இருதயத்தில் நாம் வலது கையை வைத்து ஸ்ரீ சிவா பார்வதி மந்திரம் சொல்லுவோம். ஓம் சுவாமே சாக்ஷாத் ஸ்ரீ சிவா பார்வதி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவி நமோ நமஹ. தொடர்ந்து எமது வலது கையை இடது இருதயத்தில் வைத்து இந்த பிரார்த்தனையை சொல்லுவோம். பிராதஸ்மராமி ஹிருதி சம்ஸ்புராத்ம தத்துவம். இதயத்தில் துடிக்கும் பிரகாசிக்கும் ஆத்ம தத்துவத்துக்கு அதிகாலையில் தலை வணங்குகிறேன். அந்த தத்துவம் என்றால் என்ன? தெய்வீக அன்பு. அந்த தத்துவத்தை நினைத்து நானும் அதற்கு தலை வணங்குகின்றேன். இரண்டாவது, சச்சித் சுகம் பரமஹம்ச கதியும் தூரியம். அதுவே உண்மை. அறிவால் தெளிவடைந்த கவனம் மற்றும் ஆனந்தமாகும். அதாவது எமது ஆத்மாவே உண்மை
மற்றும் அறிவால் தெளிவடைந்த கவனம் மற்றும் ஆனந்தம் ஆகும். சட் சிட் சுகம், அதாவது சட் சிட் ஆனந்தம், அதுவே எமது ஆத்ம நிலை, தூரிய நிலை. அந்த நிலை என்பது நீங்கள் அடைந்த நிலை. சுய உணர்தல் என்றால் தூரிய நிலை. நீங்கள் அந்த நிலைக்கு வந்து விட்டீர்கள். அதுவே தியான நிலை, தெய்வீகத்தோடு ஒன்றான நிலை. நான் அந்த நிலைக்கு தலை வணங்குகின்றேன். இந்த இரண்டும் நாம் ஒவ்வொரு நாளும் காலை நமது இதயத்தில் கை வைத்து பிரார்த்திக்க வேண்டும். இந்த ரெண்டுக்குமே நாம் தலை வணங்க வேண்டும். நமது ஆத்ம தத்துவம், சிவ தத்துவம், அன்பு தத்துவம் மற்றும் எமது தூரிய நிலை, சச்சித் ஆனந்த நிலை, எமது தியான நிலை, தெய்வீகத்தின் அரவணைப்போடு பாதுகாப்போடு இருக்கும் நிலை. அந்த நிலைக்கு நாம் தலை வணங்குவோம். தொடர்ந்து எமது கையை எமது இடது இருதயத்தில் வைத்து இந்த ஆத்மா அஷ்டகம் நாம் கேட்போம். मनोबुद्ध्यहङ्कार चित्तानि नाहं न च श्रोत्रजिह्वे न च घ्राणनेत्रे न च व्योमभूमिर्न तेजो न वायुः चिदानन्दरूपः शिवोऽहं शिवोऽहं न च प्राणसंज्ञो न वै पञ्चवायुः न वा सप्तधातुर्न वा पञ्चकोशः न वाक्पाणिपादौ न चोपस्थपायु चिदानन्दरूपः शिवोऽहं शिवोऽहं न मे द्वेषरागौ न मे लोभमोहौ मदो नैव मे नैव मात्सर्यभावः न धर्मो न चार्थो न कामो न मोक्षः चिदानन्दरूपः शिवोऽहं शिवोऽहं न पुण्यं न पापं न सौख्यं न दुःखं न मन्त्रो न तीर्थो न वेदा न यज्ञः अहं भोजनं नैव भोज्यं न भोक्ता चिदानन्दरूपः शिवोऽहं शिवोऽहं न मे मृत्युशङ्का न मे जातिभेदः पिता नैव मे नैव माता न जन्म न बन्धुर्न मित्रं गुरुर्नैव शिष्यः चिदानन्दरूपः शिवोऽहं शिवोऽहम् अहं निर्विकल्पो निराकाररूपो विभुर्व्याप्य सर्वत्र सर्वेन्द्रियाणां सदा मे समत्वं न मुक्तिर्न बन्धः चिदानन्दरूपः शिवोऽहं शिवोऽहं चिदानन्दरूपः शिवोऽहं शिवोऽहं चिदानन्दरूपः शिवोऽहं
शिवोऽहं शिवोऽहं साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। இப்பொழுது எமது வலது கையை மடியில் வைத்து இடது கையை எமது வலது இருதயத்தில் வைப்போம். மூர்த்திகளில் இன்னொருவரான ஸ்ரீ விஷ்ணு ஸ்ரீராம அவதாரம் எடுத்து உலகில் அவதரித்தார். அவருடைய இருப்பிடம் எமது வலது இருதயம். அவருடைய மந்திரத்தை நாம் சொல்லுவோம். ஸ்ரீ சீதா ராமா. ஓம் त्वामेव साक्षात् श्री सीतारामा साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः. இப்பொழுது ஒரு ஸ்ரீராம ஸ்துதி கேட்டு நமது வலது இருதயத்தில் நாம் சிறிது தியானிப்போம். रामाय रामचन्द्राय रामचन्द्राय वेधसे रघुनाथाय नाथाय सीताया पतये नमः। माता रामो मतिप्ता रामचन्द्र स्वामी रामो मत्सखा रामचन्द्रः श्रीराम रामेति रामेति रमे राम मनोरमे सहस्रनाम तत्तुल्यं राम नाम वरानने।
जय जय राम जय राम जय जय राम जय राम जय जय राम 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 जय जय राम 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 साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देव्यै नमो नमः. இப்பொழுது இரு கைகளையும் நாம் மடி கொண்டு வந்து நமது கவனத்தை விசுதி சக்கரத்தூடாக விசுதி சக்கரத்தில் நமது கூட்டு விழிப்பு நிலையை நாம் உணர்வோம். நாம் பரபிரம்மத்தின் ஓர் அங்கம், தனித்தவர்கள் அல்ல. உணர்ந்து அதனூடாக நமது ஆக்ய சக்கரம் நெற்றி வழியாக சஹஸ்ராரத்துக்கு நாம் கொண்டு வருவோம். நமது கவனத்தை சஹஸ்ராரத்தில் முழுமையாக நிறுத்தி முழுமையான சரணாகதி நிலையில் நமது தியானத்தை குழப்பும் எண்ணங்கள், கவலைகள், பிரச்சனைகள் அனைத்தையும் நாம் முழுமையாக சரணாகதி செய்து நமது மமகாரம், அகங்காரம் இரண்டையும் அமைதியாக இருக்க விட்டு நாம் நமது தலை உச்சியில் சஹஸ்ராரத்தில் முழுமையான கவனத்தை வைப்போம். இந்த அமைதி நிலையில் ஸ்ரீ மாதாஜியின் அருள் உரையை நாம் கேட்போம். சிவ தத்துவம் பற்றிய அருள் உரை.
My idea of coming to Pandharpur for Shiv Puja was this, that Shiva represents the spirit. And the spirit is residing in all of you, in your hearts. The seat of Sadashiva is on top of your head, but is reflected in your heart. Now your brain is the Vittala. So to bring spirit to your brain means enlightenment of your brain. Enlightenment of your brain means the limited capacity of your brain has to become unlimited in its capacity to realize God. I will not use the word understand, but to realize God. How powerful He is, how miraculous He is, how great He is. The another is that the brain of man can create, of course, out of the dead. But when the spirit comes into brain, then you create living things, living work of Kundalini. Even the dead start behaving like living because you touch the spirit in the dead. Like the nucleus inside every atom or a molecule has the spirit of that molecule. And if you become your spirit, we can say the brain of a molecule or an atom is like the nucleus, body of the nucleus. But the one that controls the nucleus is the spirit that resides within the nucleus. So now you have got the attention or the body, the whole body of the atom, then the nucleus, and inside the nucleus is the spirit. In the same way, we have this body, the attention of the body. And then we have the nucleus is the brain. And the spirit is in the heart. So the brain is controlled through the spirit. How? That around the heart there are 7 auras. Which can be multiplied into any number. 7 raised to power 1600, which are the ones which watch the 7 chakras raised to power 16,000, sorry. Now this spirit is watching through this aura
watching, I am again saying watching. Through this aura, can you sit down? Can you sit down? I think would be better. There's no need to bother once you have put it up. This aura is watching the behavior of your 7 centers in your brain. Is also watching all the nerves that are working in the brain, watching again. But when you bring the spirit into your brain, then you go 2 steps ahead. Because when your Kundalini rises, she touches the Sadashiva, and Sadashiva informs the spirit. Informs in the sense reflects in the spirit. So that's the first state where the watching auras start communicating to your different chakras in the brain and integrating it. But when you bring your spirit to your brain, this is the second state. Then you really become self-realized in the full way. In the full way. Because then yourself, that is the spirit, becomes your brain. Action is very dynamic. It opens then the 5th dimension in the human being. First, when you become realized, collectively conscious, and start raising the Kundalini, you cross the 4th dimension. But when your spirit comes into your brain, then you become the 5th dimension, means you become the doer. Our brain now, for example, says, all right, lift this thing up. So you touch it with your hand, you lift it up. You are the doer. But when the brain becomes the spirit is the doer. And when spirit is the doer, then you become a complete Shiva, self-realized. In that state, if you get angry, you are not attached. You are not an attached person to anything whatsoever. If you possess anything, you are not attached. You cannot attach because spirit is detachment. It's complete detachment. You don't bother about any attachments whatsoever. Even for a second you are not attached. Now, I would say, to understand the detachment of spirit, we should study ourselves very well, clearly. How are we attached? We are attached, firstly, by our brain. Mostly by our brain. Because all our conditionings are in our brain, and all our ego is also in our brain.
So all emotional attachments are through our brain, and all our egoistical attachments also are through our brain. That's why it is said that after realization one must try to practice the Shiva Tattva by practicing detachment. जरा मला शाल दे. तसं शिवाची फार थंड असणार सर्व. Now, how do you practice this detachment? सगळ्यांना इंग्लिश समजता आहे ना थोडं थोडं? Because we get attached to something, of course through our brain, but through our attention. So we try to do what we call Chitta Nirodh, is to control your attention. Where is it going? In the practice of Sahaja Yoga, if you have to rise higher, you have to improve your own instrument and not the instrument of others. This is one thing one should know, for definite. Now you just watch your attention, where is it going? Watch yourself. As soon as you start watching yourself, your attention, you will become more identified with your spirit. Because if you have to watch your attention, you have to be your spirit. Otherwise, how will you watch it? So now see, where is your attention going? First, the attachment is in all gross ways to your body. So we see Shiva, there is no attachment to his body. He sleeps anywhere. He goes to the cemeteries and he sleeps there. Because he's not attached, he can never be caught up by any booths or anything, nothing of the kind. He's detached. The detachment is to be watched and seen through your own attachments. Now, because you are realized souls, not yet, the spirit has not come into your brain, of course, but still you are realized souls. So what you can do is at least to watch your attention, you can do that. You can watch your attention very clearly by seeing where your attention is going. And then controlling your attention also you can do. Very simple. To control your attention, you have to just remove your attention from this to that. Try to change your priorities. All this has to be done now, after realization, a complete detachment. So the body demands comfort. Try to make body uncomfortable a little bit. Try. What you think it to be comfortable, try to make it little uncomfortable. That's why people went to Himalayas. See, coming to this place itself has caused us a lot of problems. But going to Himalayas, you can imagine. So after realization, they used to take their body to Himalayas. All right, go through all this. Let's see how you act. So what you call the penance side starts now. In a way, it's a penance which you can do very easily because now you are realized souls. With enjoyment, little, try to make this body. For Shiva, it doesn't matter whether he is in a cemetery or in his own Kailasha or anywhere. Where is your attention is, you see. That your human attention is hopelessly bad. Very entangled nonsense it is.
We did this because of this. There's an explanation. Or others have to give an explanation. No explanation is needed to be given or to be accepted or to be asked for. No explanation. To exist without explanation is the best way. In a simple Hindi language, jaise rakhahu taise hi rahu. Whichever way you keep me, I'll remain in that state. And I'll enjoy. Further in this poem, Kabira says, if you make me go on an elephant, means the royal conveyance, I'll go. If you make me walk, I'll walk. Jaise rakhahu taise hi rahu. So no reaction on that point. No reaction. First no explanation, no reaction. Now, second is about food. But that's the first seeking human beings had as animals. No attention on food. Whether you have salt or not, whether you have this or that, no attention on food. Actually, you should not remember what you ate this morning. But we think as to what we are going to eat tomorrow. We consume food not for running this body, but for sort of a more satisfaction of tongue pleasures. Once you start understanding that pleasure is a sign of gross attention, any kind of pleasure is a very gross sensationalization. Sensations. Very gross it is. But when I say no pleasures means doesn't mean that you should become serious people and people of sort of as if somebody is dead in your family. But you should be like Shiva. So detached. May God bless you. சிறிது நேரம் தியானத்தில் இருப்போம். மேலும் இன்று கார்த்திகை தீபம் ஸ்ரீ சிவா சக்தி புத்திர கார்த்திகேய
அஷ்டகம் ஸ்தோத்திரம் கேட்டு இன்றைய தியானத்தை நாம் முடித்துக் கொள்வோம். ॐ श्री सुब्रह्मण्याय नमः। श्रीकार्तिकेय स्तोत्रम्। योगेश्वरो महासेनः कार्तिकेयोऽग्नि नन्दनः। योगेश्वरो महासेनः कार्तिकेयोऽग्नि नन्दनः। स्कन्दकुमारः सेनानी स्कन्दकुमारः सेनानी स्वामी शङ्कर सम्भवः स्वामी शङ्कर सम्भवः। योगेश्वरो महासेनः कार्तिकेयोऽग्नि नन्दनः। योगेश्वरो महासेनः महासेनः महासेनः। गाङ्गेयस्ताम्र चूडश्च गाङ्गेयस्ताम्र चूडश्च ब्रह्मचारी शिखिध्वजः ब्रह्मचारी शिखिध्वजः। तारकारी रुमापुत्रः कौचारीश्च षडाननः। योगेश्वरो महासेनः कार्तिकेयोऽग्नि नन्दनः। योगेश्वरो महासेनः महासेनः महासेनः। शब्दब्रह्मा समुद्रश्च शब्दब्रह्मा समुद्रश्च। सिद्धसार स्वतो गुहा सिद्धसार स्वतो गुहा। सनत्कुमारो भगवान् सनत्कुमारो भगवान् भोगमोक्ष फलप्रदः। योगेश्वरो महासेनः
महासेनका कार्तिकेयो अग्नि नंदनः योगेश्वरो महासेनका कार्तिकेयो अग्नि नंदनः स्कन्दकुमारः सेनानी स्कन्दकुमारः सेनानी स्वामी शंकर संभवः स्वामी शंकर संभवः योगेश्वरो महासेनः कार्तिकेयो अग्नि नंदनः योगेश्वरो महासेनः 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 इति श्री रुद्रयामले प्रज्ञाविवर्धनाख्यम् श्रीमत्कार्तिकेय स्तोत्रं सम्पूर्णम् ॐ त्वमेव साक्षात् श्रीकार्तिकेय साक्षात् श्री आदिशक्ति माताजी श्रीनिर्मला देव्यै नमो नमः नमो नमः नमो नमः இப்பொழுது குண்டலினி அணை எழுப்பி கவசமிட்டு இன்றைய தியானத்தை நாம் முடித்துக் கொள்வோம். முதலாவது தடவை இரண்டாவது தடவை மூன்றாவது தடவை கவசம், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி, பவசாகரம், இருதயம், விஷுதி, ஆக்யா, சஹஸ்ரநாமம். இரு கைகளையும் கூப்பி ஸ்ரீமாதச்சியை வணங்கி மீண்டும் எமது இதயபூர்வமான நன்றிகளை ஸ்ரீமாதச்சிக்கு தெரிவித்து எமக்கு ஆத்ம விழிப்புணர்வு தந்து எம்மை அரவணைத்து அன்போடு அரவணைத்து வழிகாட்டி எமக்கு ஆத்ம முன்னேற்ற பாதை காட்டி எம்மை வழி நடத்தி செல்வதற்கு ஸ்ரீ மாதச்சிக்கு எமது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவிப்போம். மேலும் நாம் பெற்ற இந்த ஞானம், அறிவு, சச்சித் ஆனந்தம், அதாவது நாம் அறிந்து கொண்ட உண்மைகள், எமது தெளிவு பெற்ற கவனம், அதனால் எமது வாழ்வில் ஏற்பட்ட நல்மாற்றங்கள், இவை அனைத்தும் மற்றவர்களையும் சென்றடைய நாம் பிரார்த்தித்து ஸ்ரீ மாதச்சியை பிரார்த்தித்து இன்றைய தியானத்தை முடித்துக் கொள்வோம். மற்றும் எம்மோடு இன்று தியானத்தில் இணைந்த அனைவருக்கும் எமது நன்றிகளும் வணக்கங்களும். ஃபேஸ்புக் நண்பர்கள் மற்றும் ஜூமில் இணைந்திருப்பவர்கள்